ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்டினரிக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 26/5/2025 20/06/2025 வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் 7 வெட்டினரி காலேஜஸ் இருக்குது. ஸோ அது 7ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் 120 சீட்ஸ் இருக்குது. நாமக்கல் வெட்டினரி காலேஜ் 100 சீட்டு, திருநெல்வேலியில் 100 சீட்ஸ் இருக்குது, தஞ்சாவூரில் 100 சீட்ஸ் இருக்குது, சேலமில் 80 சீட்ஸு, தேனியில் 80 சீட்ஸு, திருப்பூரில் உங்களுக்கு 80 சீட்ஸ் இருக்குது. இதில் டோட்டலாக பார்த்தா 660 சீட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெட்டினரி பார்த்தா டோட்டலாக 5.5 இயர்ஸ், 4.5 இயர்ஸ் கோர்ஸ் டியூரேஷன், 1 இயர் பார்த்தா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வரும். நெக்ஸ்ட் அதர் தென் பார்த்தீங்கன்னா இதில் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ப்ளஸ் பிடெக் பவுட்ரி டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜி. ஸோ இது அந்த 3 கோர்சஸும் இருக்குது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு என்னென்ன காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஒசூரில் இருக்க பவுட்ரி டெக்னாலஜி 40 சீட்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைரி டெக்னாலஜி பார்த்தோன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் ஓப்பன் பண்ணால் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட், தமிழ்நாடு நேட்டிவ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் 7.5 ரிசர்வேஷனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கட் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த வருஷம் உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் ஒரு எம்பிசி அந்த மாதிரி பிசி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 190க்கு மேலே நீங்கள் இருந்தால் தான் மட்டும்தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும். இதே ஒரு எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஒரு 185 மேலே இருந்தால் தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த வருஷம் ஒரு 2 or 3 ரேஞ்ச் கட் ஆஃபில் தான் உங்களுக்கு இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பவுட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 160 170 ரேஞ்ச் அபோவ் இருந்தாவே நீங்கள் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஒரு 7.5 ரிசர்வேஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசினா 192 கட் ஆஃப் மேலே இருக்கணும், பிசிஎம்னா 187 மேலே இருக்கணும், எம்பிசினா 193, இதே எஸ்சினா 192 193க்கு மேலே இருக்கணும், எஸ்டினா 187 மேலே இருக்கணும். ஸோ இது லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட கேல்குலேஷன் தான். உங்களுக்கு நீங்கள் அபோவ் 180க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெட்டினரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் 12th மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். உங்களுக்கு இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டினரிக்கு பர் இயருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22,015 ரூபா வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இதிலே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். ஸோ இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஒரு 20,000 தான் வரும். நெக்ஸ்ட் இதே அந்த பிடெக் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா பர் செமஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 13,695 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த செமஸ்டர் செகண்ட் இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர் அதுக்கு பார்த்தீங்கன்னா 8,320 ரூபா வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் ட்ரைனிங் போவீங்க, அதுக்கு 6,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபீஸு. இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரௌச்சர்ஸ். ஸோ நீங்கள் ப்ரௌச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை இதை கிளிக் பண்ண டவுன்லோட் ஆகும் வெப்சைட்டில். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் வேணும், இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் இருக்கீங்க, அது எல்லாமே இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ செக்லிஸ்ட் என்னென்ன வேணுன்ற செக்லிஸ்ட் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது பிஃபோராக உங்களோட எல்லா மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌச்சர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஆல் டீட்டெயில்ஸ், காலேஜ் டீட்டெயில்ஸு, என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் இதில் பார்த்தோம்னா ப்ளஸ் எந்தெந்த கேட்டகரி ரிசர்வேஷனுக்கு என்னென்ன சீட்ஸ் இருக்குது, இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எவ்வளோ சீட் இருக்குது, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன சீட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு என்ன சீட்ஸ் இருக்குது இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு சீட்ஸ் இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிசர்வேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன நாம் இருக்குது அப்படின்றது இதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே. அதோட செக் பண்ணிவிட்டு அதுக்கு எலிஜிபிள்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் 7.5 ரிசர்வேஷன் இருக்கிற கேண்டிடேட்டும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே உங்களுக்கு நீங்கள் ஒரு என்ஆர்ஐ இருந்தால் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.